அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பெண்களை பற்றி வர்ணிக்குகிற பொழுது இப்படியும் சொன்னார்கள், வஅர்லா பில் யஸீர், கணவனுடைய வருவாய் சிறியதாக இருந்தாலும் அதை கொண்டு பொருத்தமுள்ளவராக பொருந்திக் கொள்கிறவளாக அந்த பெண் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது நல்ல பெண்களுக்குரிய வழிமுறையாக அடையாளங்களாக காட்டி தந்தார்கள். இனிமான சகோதரர்களே, ஒவ்வொரு ஆண்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எல்லா இன்பங்களிலும் மிகச் சிறந்த இன்பம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற சாலிஹான மனைவி என்பதையும் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி தந்தார்கள். அத்துன்யா மதா, இந்த துன்யா என்பது உங்களுக்கு ஒரு இன்பத்தை தருகிற, ஒரு சிற்றின்பத்தை தருகிற ஒரு இடம்தான். இந்த சிற்றின்பங்களில் எல்லாம் மிகச்சிறந்த சிற்றின்பம் வகைரு மதாஇத் துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்று சொன்னார்கள். அந்த சாலிஹான பெண்மணி எப்பொழுது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இன்பமாக ஆண்களுக்கு மாறுகிறாள்? 3 சிஃபாத்துகள், அடிப்படையான தன்மைகளை சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு சாலிஹான மனைவிடத்திலும் இருக்க வேண்டிய தன்மைகள். கணவன் தன்னை பார்க்குகிற பொழுது அந்த கணவனை சந்தோஷப்படுத்துகிற மனைவியாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவள் அந்த மர்அத்து ஸாலிஹா என்ற அந்த பட்டத்துக்குரியவளாக, அந்த அல் மர்அத்து ஸாலிஹா என்ற சர்டிபிகேட்டுக்குரியவளாக அவள் ஆக்கப்படுகிறாள், அவள் உள்வாங்கப்படுகிறாள். தன்னை கணவன் பார்க்குகிறான் என்ற பொழுது அந்த கணவனுடைய கவலை தீர்க்குகிற ஒரு மனைவியாக, சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற ஒரு மனைவியாக ஒவ்வொரு மனைவியரும் தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும். அந்த கணவன் தனக்கு ஏதேனும் செய்து தருமாறு வேண்டுகிற பொழுது அதற்கு வழிபடுகிற, அதை செய்து கொடுக்குகிற பெண்ணாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் அவள் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண்மணி என்ற அந்த சர்டிபிகேட்டுக்குள் உள்வாங்கப்படுகிறார். 3வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவன் வீட்டில் இல்லாத பொழுது வியாபார நோக்கத்திற்காக, வேறேதேனும் தேவைகளுக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றிருக்கிற பொழுது தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள். தன்னில் எந்த தவறு ஏற்படாது தன்னை அவள் நல்ல ஒரு அஃபீஃபத்தான, தன்னோட பத்தினித்தனமான ஒரு பெண்ணாக தன்னையும் பாதுகாத்துக் கொள்வாள். அதுபோன்று தன் கணவனுடைய பொருள்களையும் பாதுகாத்துக் கொள்வாள். எனவே இப்பேற்பட்ட தன்மைகளுக்குரியவர்களாக எந்த பெண்கள் இருக்குகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மிகச் சிறந்த பெண்கள். அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்று வர்ணித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது ஒரு பெண் இந்த உலகத்தில் ஆணோ பெண்ணோ அந்த சாலிஹ் என்ற அந்த பட்டத்தை பெறுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையில் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்கள் என்பதும் குர்ஆன் நம்முடன் பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு பெண்களும் இவ்வாறு மாற்றப்பட வேண்டும், ஒவ்வாறு மாறிக்கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பதற்கு முன்னர் இது போன்ற நல்ல வழிமுறைகளை, நல்ல பண்பியல்களை, கணவனுடன் எவ்வாறு இல்லற வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சேர வேண்டும் என்ற அழகிய வழிமுறைகளை காட்டிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தாய்க்கும் இருக்குகிறது விசேஷமாக. அதுபோன்று ஒவ்வொரு பொறுப்புள்ளவர்களுக்கும் இருக்கிறது.